சார், உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. இவ்வளவு அதிசய ஒற்றுமைகளா உங்களுக்குள்ள. ச்சே, பா, நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுறேன் சார். என் அதிர்ஷ்டம் உங்களோட கடந்த ஒரு வாரமா பழகிறது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்னு அந்த 32 வயது இளைஞன் சொல்ல, அந்த 5 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, என்னையா பெரிய அதிர்ஷ்டம், நாங்களும் ஏதோ பொழுத போக்கிட்டு கிடக்கோம், அப்பப்போ சீட்டு கேட்டு விளையாடுவோம், என்ன ஒற்றுமை ஒற்றுமைங்கிற. இல்ல இல்ல, முதல்ல உங்களுக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கிறதுனால தான் டெய்லி ஒரு 6-7 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. எல்லாரும் வேலைக்கெல்லாம் போயிட்டு உழைச்சு கழிச்சு பணத்தை சேர்த்துட்டீங்க போல் இருக்கு. சந்தோஷமா மகிழ்ச்சியா சீட்டு விளையாடுறீங்க, சமயத்துல அதுவும் பண்றீங்க. இதுல ஆச்சரியமான உண்மை ஒற்றுமை என்னன்னா, 3 பேர் ஏப்ரல் 1 பிறந்திருக்கீங்க, 2 பேர் அதுக்கு முதல் நாள். சார், இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது சார் உலகத்துல. அந்த 5 பேரும் இவ்வளவு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு பல உண்மைகளை பகிர்றீங்க. ச்சே, சூப்பர் சார், சூப்பர் அப்படின்னு சொல்ல. சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்லல. ஒரு வாரமா நாங்க எங்கெங்க போறோமோ அங்கெல்லாம் வந்து கூடவே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? நீங்க செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிக்க போறேனா அப்படின்னு அவன் சொல்ல. என்னது, நாங்க செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிக்க வந்திருக்கியா? யோ, அதுக்கு ஒரு ஜென்மம் போதாதியா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் விழுந்து வந்து சிரிச்சுக்கிட்டே, யோ, ஒன்றே சொன்னாலும் நன்றே சொன்னாய், இவரு நம்ம செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிக்க போறாராக்கும். அட போயா, இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை, என்ன ரங்கா போட்டு தள்ளிட்டு இருந்தால அப்படின்னு சொல்ல. அப்படின்றியா? ஏற்கனவே ஒரு 8 பேர் போட்டு தள்ளிருக்கேன். இவன் தம்மா தொண்டு பையன் 32 வயசு, நம்ம அனுபவமும் அவன் வயசும் ஒன்று, போட்டு தள்ளிடலாம், ஒன்றும் கவலைப்படாது நீ அப்படின்னு ஏப்ரல் 1 பிறந்த அந்த ரங்கன் சொல்ல, மற்றவங்கெல்லாம் சரி ரைட், நேரம் வந்துருச்சு இந்த ஆளுக்கு, என்னது எங்களை பற்றி உண்மையே நீ போயா. இல்லை சார், 3 பேர் ஏப்ரல் 1 பிறந்திருக்கீங்க, 2 பேர் அதுக்கு முதல் நாள் பிறந்திருக்கீங்க, ஒரு 2-3 ஹவரில் மிஸ் பண்ணிட்டீங்க ஏப்ரல் 1. எவ்வளோ புத்தாலியாக இருக்குண்டா, எல்லாரும் ஒரே நாளில் பிறந்திருப்பீங்க. ரங்கா, ஆள் கண்டல் அதிகமாக பண்ணுறாயா. ஏப்ரல் 1 என்ன தினம் சார்? புத்திசாலிகள் தினம் சார் அப்படின்னு அந்த புது ஆள் சொல்ல, பாத்தியா இந்த முட்டை அப்பைய என்ன சொல்றான்னு அப்படின்னு சொல்ல, சார் மரியாதையே இல்லை போயிடுத்தே சார். ஆமா, நாங்க செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு சொல்றியே, அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு உனக்கு? நீ என்ன சிஐடி சிங்காரமா? சார் இல்லை சார், என் பேர் ரகு. ரகுன்னு சொன்னா, நான் திருச்சி பக்கத்துலேருந்து வந்திருக்கேன் சார். இங்கே ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒரு வேலையாக இங்கே வந்தேன். வந்துட்டு இப்படி பொழுது போகாமல் அங்கே எங்கே அலைஞ்சிட்டு இருக்கிற போது தான் நீங்கள் 5 பேர் கூடி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சீட்டாடுறதுன்னா அது என்ன இதென்னெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்லையே இவங்களோட பழகினா இவங்ககிட்ட சில விஷயங்கள் கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு உங்கள் அனுபவம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் சார் வந்தேன். ஆனால் நீங்கள் பேசுறது சொல்கிறது எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். அதுவும் ரங்கன் ஒரு எம்எல்ஏ மந்திரி, அவர் கூடவே ரொம்ப நாள் இருந்திருக்காரு, நல்லா வசதியாக இருக்காரு, இப்போ துட்டு வேறு பண்ணிட்டாரு, உங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் ஃபீட் பண்ணுறாரு. ஆஹா, அதிர்ஷ்டம் சார் உங்களுக்கு. யோ, ஏன் கூட பார்த்துருக்கியா நீ? 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டியா? 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட், சிங்கிள். ஆமாம், நீங்கள் 5 பேரும் சிங்கிள் தானே சார்? எஸ், ஒரு தொந்தரவு கிடையாதுயா. எங்களோட 60 வயசுக்குள்ள மனைவிகள்லாம் கட்ட போட்டுட்டு போயிட்டாங்க. என்னது, எல்லாருக்குமே வா? ஆமாம் ஐயா, என் ஒய்ஃப் 59 போனா, அவர் ஒய்ஃப் 58 போனா, இவரோட ஒய்ஃபை கூட ஒரு வருஷம் 60 டச் பண்ணிட்டா, இன்னும் 2 பேர் 58 கிளம்பி போயிட்டாங்கோ. ஏன் சார் அவ்வளோ குடும்பப்படுத்துறீங்க? யோ சி, நான் ஏன் குடும்பப்படுத்துகிறேன்? இருந்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கிட்டாயா பாவம். விதி வலியது போயிட்டா. ரங்கம் தான் 3-4 கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாவம். ஆனால் யோகவே இல்லை அவருக்கு, எல்லாரும் போயிட்டாங்க. என்னது, 3-4 கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? ஆமாம், மந்திரி கூட இருந்தார். மந்திரி ஒரு கல்யாணம் 10-12 வச்சுட்டு இருந்தாரு. இவர் சும்மா இருப்பார? கூடவே இருந்ததுனால டெம்டேட்டர்னு ஒருத்தர் சொல்ல, சும்மாரியா ரங்கனை பற்றி விஷயம் எல்லாம் சொல்லாத,
அப்புறம் ரங்கன் செஞ்ச அட்டூழியங்கள்லாம் வெளியே வந்துடும். ஆமா, இவர் பெரிய உத்தமர், இவர் பண்ணாத அட்டூழியமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியம். ஆனால் உண்மை, அந்த வயதான 5 பேர் ஹாப்பியாக வேலையில் எங்கேயும் செஞ்சு ரிட்டையர் ஆகி கடின உழைப்பெல்லாம் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் பேச்சுலர்ஸாக இருக்கிற அந்த 5 பேரும் டெய்லி மீட் பண்ணி நிறைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்தில் புதிதாக ரகு என்ற நபர் வந்து அவங்கள பற்றி பல விஷயங்களை தூண்டி துருவி கேட்க ஆரம்பிக்கிறான். இதுதான் இந்த கதையின் ஆரம்பம். என்ன டைட்டில் பார்க்குறீங்களா? அதிசய ஒற்றுமை, அந்த 5 ஆட்கள். அதான் டைட்டில். நல்லா கேட்டுங்க. அதிசய ஒற்றுமை, இந்த 5 ஆட்கள். ஓகேயா? இப்போ இந்த ரகுங்கிற 32 வயது இளைஞன் யாரு என்னங்கிற விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த திருச்சி பையன், 32 வயசு பையன் இல்லை, அதாவது படிப்பு ஓரளவுக்கு முடிச்சுட்டு டிகிரி தான், வேற ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. ஆனால் தான் நிச்சயமா ஒரு பெரிய ஆளாக வரணும், 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் முன்னுக்கு வந்தா அது எவ்வளோ பெருமை. 1 in a billion அப்படின்னு நினைக்கலாம்ல. எத்தனையோ பில்லியன் பீப்புள் இருக்கிற ஊரில் நம்ம ஏதாவது சாதிச்சு நம்ம உலகத்துக்கு தெரிந்த ஆளாக வந்தால் எப்படி அப்படின்லாம் யோசிச்சு பார்க்குற போது என்ன செய்யலாம் வாழ்க்கையில் என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது தான் அவனுக்கு தோணிச்சு, அடேடே பல விஷயங்கள் செய்ய முடியும். நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட்டராக இருக்கலாம், டிவியில் ரிப்போர்ட்டராக இருக்கலாம், அதே நேரத்தில் அவங்க சொல்கிறது தான் நம்ம ஜாலராக அடிக்கணும், வேறு வழி கிடையாது. இண்டிபெண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும்? பல இன்டர்வியூகள் எடுத்து நல்லபடியாக வெளியில் கொண்டு வரலாம். இல்லைன்னு சொன்னால் நடந்த தவறுகளுக்கு தண்டனை வாங்காத ஆட்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். ஏன்னா அவன் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் எஸ்கேப் ஆகி போயிட்டான்னா இது என்னப்பா நியாயமாக இருக்குது? ஏன்னா மக்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகம். அவங்க கண்ணெதிர தப்பு பண்ண ஒருத்தன் தண்டனையே கிடைக்காம தப்பிச்சுட்டு போகிறான்னாக்க எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கையே குறைஞ்சி போயிடும். என்னையா அது? சின்ன வயசுல நம்மகிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க, பொய் சொன்னால் போஜனம் கிடைக்காதுன்னாங்க, கடவுள் கண்ணை குத்திடுவார்னு சொன்னாங்க, நல்லவனாக இருக்கணும், அதாக இருக்கணும், இதாக இருக்கணும், திருடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவ்வளோ மக்கள் பணத்தை திருடுறானுங்க, நல்லா இருக்கானுங்களே. நம்ம சைக்கிள் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறோம், டொயோட்டா காரில் போயிட்டுருக்கான் இந்தியாவில். என்னையா இது? அவன் பறந்துக்கிட்டு இருக்கான் பிளேனில். அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, பல பேர். சில பேர் டெய்லி வருமானம் 5 லட்சங்கிறான், சில பேர் பாவம் 500 ரூபா கிடைக்காம கஷ்டப்படுறான். ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைச்சா தான் அன்னைக்கு காலட்சேபமே நடக்குங்கிற லெவலில் பல கோடி பேர் இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து ஏதாவது சாதனை செய்து நம்ம வந்து நல்லா வரணும் அண்டு பிரபலமாக இருக்கணும். அதான் மெயின். பணம் இருக்கு இல்லை அதெல்லாம் வேற விஷயம். அந்த ரகு சென்னைக்கு வந்தார். வந்துட்டு நம்ம ஆவடி தாண்டி சின்னனூர் அப்படிங்கிற ஊரில் அவருடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவங்க வீட்டில் தஞ்சம் புகுந்து சென்னை மாநகரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன செய்யலாம்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அந்த ஊரில் இந்த 5 அதிசய ஒற்றுமை உள்ள பெரியவங்களை மீட் பண்ணுறாரு. எந்த ஊராக இருந்தா என்ன, எல்லா இடத்துலையும் எல்லா சௌகரியங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் உலகமே வந்து உள்ளங்கையில் அடங்குங்கிற அளவுக்கு இன்டர்நெட்டு அது இதெல்லாம் இருக்கிறதுனால இவர் ஒன்றும் கவலைப்படலை. பார்த்தாரு, நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்லாம் கிடச்சிதுன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் கூட நம்ம தள்ளி விடலாம், எங்கள் ஊரில் நடக்கும் நல்ல விஷயங்கள்னு. அதே மாதிரி 4 நல்ல விஷயங்களை சொல்லிட்டு ஒரு கெட்ட விஷயத்தையும் சொல்லலாம். இதை பாரு, இந்த தப்பெல்லாம் செஞ்சு ஒருத்தன் தண்டனையே இல்லாமல் இருக்கிறதுலாம் இந்தியாவில் தான் இருக்க முடியும், அதையும் போட்டு விடலாம். ஸோ ஒரு 4 நல்லது ஒரு தப்பு இந்த மாதிரி போட்டு இது பண்ணால் எல்லாருக்கும் சரி, நல்லதையும் சொல்கிறான் கெட்டதையும் சொல்கிறான், நியாயமானவங்கிற இது இருக்கும். ஸோ பத்திரிகைக்கும் செய்யலாம். அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு நாளைக்கு டிவியில் கூப்பிடுவாங்க, அட போயா யாராவது டைரக்டரை படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே கதை எழுதுவையான்னு கேட்டால் அதையும் செய்யலாம். இல்லை நடிப்பியான்னு கேட்டால் நமக்கு என்ன குறைச்சல், எல்லா ஹீரோ மூஞ்சியை விட நம்ம பெட்டராதுன்னு இருக்கும், அதனால நடிக்கவும் செய்யலாம். அப்படியெல்லாம் நினைச்சு நம்ம ரகு பல கற்பனை கோட்டைகளை கட்டி கொண்டு சென்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலியில் அவர் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காரு.
அந்த சொந்தக்காரங்க வீடு ஏற்கனவே சுமாரான குடும்பம் தான், பாவம். 2 3 பெண்கள், ஒரு பையன், அப்பா அம்மா, இவங்கெல்லாம் ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க. இவனுக்கும் அதில் தங்குவதற்கு இடம். ஏன்னா இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க சொந்தக்காரங்க. பல பேர் இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா, கொஞ்சம் நிறையா வீட்டு முன்னாடி இருக்கிற கட்டிலில் படுத்துட்டு நீ வாட்டுக்கு அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு இடத்த கொடுத்துட்டாங்க. இவன் பாவம் நல்லவன், இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்காம அவனுக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர என்னென்ன செய்யணுமோ, ஏன்னா ஏற்கனவே வயசு 32 ஆகிப்போச்சு, இருக்கும் வருடங்கள் கம்மி தான். டக்குன்னு ஒரு 2 3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது சாதிச்சாதான் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் பாப்புலராக ஹாப்பியாக இருக்க முடியும்னு நம்ம ரகு ஒரு கணக்கு போட, அவனுடைய கணக்குகள் சரியா வருதா இல்லையாங்கிறது ஒரு முயற்சின்னு இறங்கி ஒரு நான் இதை பண்ணியே தீருவேன்னு ட்ரை பண்ற 90% நடக்கும். பல பேர் நான் முயற்சி பண்ணே கிடைக்கலன்னு சொன்னால் முழு முயற்சி அவன் பண்ணவில்லை என்று அர்த்தம். சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சௌரியம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஒருவன் முயற்சி செய்தால் அவன் நிச்சயமாக அரசியல்வாதியாக முடியும், நடிகனாக முடியும். மற்றபடி படிச்சு கடிச்சு முன்னுக்கு வர முடியாதே தவிர பாக்கி எல்லாம் செய்யலாம். இல்லை படிப்பில் முன்னுக்கு வரணும்னா 24 மணி நேரம் அதே குறியா இருந்தான்னா படிப்புலையும் வர முடியும். எல்லாருக்கும் மூளை ஈக்குவலாக தான் இருக்கு, அவன் யூஸ் பண்ற விதத்தில் தான் மற்ற விஷயங்கள். ஆகவே ரகுவின் பேக்ரவுண்டை சொல்லிவிட்டேன். நம்ம ரகு இப்போ திருநன்னூரில் அவனுடைய சொந்தக்காரங்க வீட்டில் வழக்கம் போல் அவனுடைய இடம் வெளியே கட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கைத்து கட்டில் கிரீச் மூச்சுன்னு சத்தம் வருது. மணி ரொம்ப லேட் ஆகலை, ஒரு 9 இருக்கும். அன்னைக்கு பௌர்ணமி, பளிச்சுன்னு நிலவு. அந்த நிலவு அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிக்கிறான். கீழே டார்டாய்ஸை கொளுத்தி வச்சிருக்கான், அதனால கொசு தொந்தரவாளவாக இருக்காது. கொசு வந்தாலும் புகையில இவனுக்கு மூச்சு முட்டும், கொசுவுக்கும் மூச்சு முட்டும். அதனால டார்டாய்ஸ் இருக்கிற சந்தோஷத்தில் பா அப்படின்னு அப்படியே படுத்து ஜம்முன்னு நிலவை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த வெள்ளையான பளிங்கு போன நிலாவில் சிறிய களங்கம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது அவனுக்கு இப்படி தோணுது, என்ன செய்யலான்னுட்டு. அதாவது உலக லெவலில் பாப்புலர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தனுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை அடிக்கடி வந்துட்டு தானே இருக்கும். அதில் இந்த வீட்டில் 3 பொண்கள் இருக்குன்னு சொன்னேன். அந்த 3 பொண்களில் ஒரு பொண்ணு இவங்க கிட்ட கொஞ்சம் சகஜமாக பேசும். அதுக்கு ரொம்ப ஆசை, நம்ம வீட்டில் தங்கியிருக்கிற ரகு நம்ம டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் உலக புகழ் பெற்றால் நமக்கு அந்த புகழ் கிடைச்சா மாதிரின்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். அதாவது இவனோட ஒரு 3 4 வயசு சின்னது. மற்ற 2ம் முதிர்கன்னிகள் தான். இதுவும் கிட்டத்தட்ட முதிர்கன்னி ஆகிப்போச்சு, 28 வயசு ஆகிப்போச்சுன்னா என்ன. எனிவே இந்த காலத்தில் எல்லாமே முதிர்கன்னியாகி 40 நெருங்கிற போது தான், 40 போது தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்படியாக அந்த நிலவை பார்த்து அவன் ரசித்து கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற போது தான் தோணுது, பாப்புலாரிட்டி கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப காம்படிஷன் இருக்குது, கஷ்டம். நம்மளும் சென்னைக்கு டெய்லி காலையில் ட்ரெயினை பிடிச்சி போய் தெருவா அலையிறோம். அவனை பார்க்குறோம், இவனை பார்க்குறோம், டிவி ஸ்டேஷனை பார்க்குறோம், யூடியூப் சேனல்லாம் பார்க்குறோம். நல்ல விஷயம் இருந்தால் சொல்லியா, விஷயத்தை நான் பிடிச்சி கொடுக்குறேன்லாம் சொல்லாத. விஷயத்தை ஃபஸ்ட்டு பிடி. கையில் தான் உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனில் கேமராவில் அடித்து தள்ளிட்டு வா, அதுக்கப்புறமா பேசுவோம் அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே தவிர டக்குன்னு எதுவும் கிடைக்கல. ஸ்டூடியோ உள்ள நுழையிறது கஷ்டமாக இருக்குது. அப்படியே தப்பி தவறி உள்ளகளில் நுழைஞ்சு போனாலும் எல்லாரும் பிஸியாக இருக்கானுங்க, இவனை திரும்பி கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்போதாவது ஒரு கான்டாக்ட் கிடைச்சாதனே பண்ண முடியும். கான்டாக்ட் கிடைக்கணுமே யோசிக்கிற போது அந்த அன்பா பழகிற பொண்ணு இப்படி என்ன யோசிக்கிறேன்னு, அம்மா சினிமா ஸ்டூடியோ உள்ள போனாக்க யாரையுமே பார்க்க முடிய மாட்டேங்க, எல்லாம் பிஸியாக இருக்கானுங்க, ஏதாவது கான்டாக்ட் இருந்தால் தான் எனக்கு. ஐயோ எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல குபீல்னு கட்டில இருந்து குதிச்சு எழுந்து, நிஜமாவா அசிஸ்டன்ட் டைரக்டரா, உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு டக்குன்னு, என்ன ஃப்ரெண்டு உனக்கு, எப்படி ஃப்ரெண்டு, விளையாடுற ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, சீச்சி அவன் ஒரு காலத்தில் ஸ்கூலில் படித்தான், திடீர்னு இப்போ எதாச்சும் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்த போது கேட்டேனே செய்கிறேன்னு, ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கான்னா. ஆனால் அந்த காலத்துலேயே அவன் நல்லா பேசுவான், க்ரியேட்டிவாக இருப்பான், ஸ்கூல் ட்ராமாலாம் நடிப்பான்,
ஸோ அவன் வந்து ஒன்றும் தப்பு இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிருக்கான், கூடிய சீக்கிரம் நடிகர்லாம் ஆயிடுவேன்னு சொல்கிறான். அடாடா, அந்த ஆள் அறிமுகம் எனக்கு வேணும், அந்த ஆள் எனக்கு அறிமுகம் எனக்கு வேணும்னு இவன் கேட்க, ஒன்றும் ஒரி பண்ணாத, உன்னை விட 3-4 வயசு தான் சின்ன மாமன், என் கூட படித்தவன் சொன்னேன்ல, ஸோ அவனை அறிமுகப்படுத்தி விடுறேன். அவனை பேர் அரவிந்தன். அரவிந்தன் நல்ல பையன், அண்ட் நீ பிடிச்சிக்க, அவனை ஹெல்ப் பண்ணுவான். அதுவும் என்னுடைய கசின்னு தெரிஞ்சதுன்னா உன்னை விடவே மாட்டான், சுற்றி சுற்றி வருவான். சீப்பா, நிறைய சினிமா ஸ்டூடியோவில் இருக்கான், அசிஸ்டண்டாக இருக்கான், பெரிய பெரிய அழகான நடிகைகள்லாம் பார்த்துருப்பான். அவன் உனக்காக வேண்டி செய்ய போகிறானா? இல்லை, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, செய்வான், நல்லவன் அவன் அப்படிலாம் சொல்லி அந்த அரவிந்தனை இவனுக்கு அறிமுகப்படுத்தி விடுறா அந்த பொண்ணு. இப்போ இவன் ஸ்டூடியோக்குள்ளே சர்வசாதாரணமாக போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். உடனே வாய்ப்பு கிடைச்ச பெரிய ஹீரோ ஆகிடுவானா? அட போயா, கோடியில் ஒருத்தனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ போகிறான் வரான், வைக்கிறான், போகிறான், பேசுகிறான். அரவிந்தன் இவன் நண்பன் ஆகிட்டான், அது ஒன்று தான். இவனும் ஒன்றா கடைசி அசிஸ்டண்டாக இருக்கலாமே தவிர திடீர்னு நடிகனால ஒருத்தர் கொடுத்துட மாட்டானுங்க. பார்ப்போம் அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, உலக புகழ் பெறணும், ஏதாவது ஒரு துறையில் புகுந்துன்னு ஆசைப்படுற ரகுவும், அப்படி இப்படி ஒரு நடிகனாக வரணும், புகழ் அடையணும்னு நினைக்கிற அரவிந்தனும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அந்த பெரிய டைரக்டர் அரவிந்தனுக்கு சான்ஸ் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டம்பா, சந்தர்ப்பம் வந்தாக்க உனக்கு ஒரு நல்ல நடிக்கிறதுக்கு வேஷம் தரேன், அது வரைக்கும் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து எனக்கு சிகரெட்டு கிரட்டை வாங்கி கொடுத்து மாலை வேளையில் தேநீர்லாம் குடிக்குவேனே, அந்த மாதிரி என் தாகத்தை சாந்தி செய்யறதுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் வாங்கி வாங்கி வச்சுட்டு, யாராவது நடிகைட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, சார் இல்லை பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா கூட்டுவான்னு சொல்லுவேன்ப்பா, நீ போயிட்டு சார் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால் போகிறோம். சரி சார் அப்படின்னு சொல்லி, எதை மாட்டேன்னு சொல்ல முடியும், எதையுமே மாட்டேன்னு சொல்ல முடியாத அந்த நிலைமையில் இருந்துட்டு இருக்கான். ஒரு வருஷம் 1.5 வருஷமாக அவருக்காக உழைத்து கொட்டி கொண்டிருக்கிறான். ஏன்னா அவருடைய கடைக்கண் பார்வை கிடைச்சி ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைச்சதுன்னா அப்புறம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன்னு வாழ்க்கையில் அவன் போட்ட பிளான் நிறைவேறிடும். அப்புறம் இந்த டைரக்டரை பார்த்தா எல்லாரும் முன்னாடி காலில் விழுற மாதிரி விழுந்து எழுந்து, சார் உங்கள் தயவில் தான் சார் இன்னைக்கு வாழ்க்கையே எனக்கு ஓடுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு, அவர் இல்லாத போது நான் நடிக்கல வைக்கல போலன்னா எனக்கு நஷ்டம் இல்லைங்க, அவருக்கு தாங்க நஷ்டம்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க. எனிவே இவனும் அது விதிவிலக்கு அல்ல. அப்படிப்பட்ட அரவிந்தன் தன்னுடைய மனசில் இருக்கிற புழுக்கத்தை எல்லாம் நம்ம ரகுட்ட சொல்ல, ரகு, அரவிந்தா உனக்கே இந்த புழுக்கமா? எனக்கு வயசு 32 ஆகி போச்சப்பா, உன்னோட 4 வயசு பெரியவன். கடவுள் ஏதாவது பிச்சை போடுவாரா? என்னது சுந்தர் பிச்சையா? ஐயோ, சுந்தர் பிச்சை உலக ஃபேமஸாக இருக்கா மாதிரி நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். கடவுள் அவருக்கு பிச்சையை போட்டார், எனக்கு ஒரு பிச்சையை போட்டார்னா நானும் பேரை எது வேணா வச்சு மாற்றி கூட வச்சுப்பேன். கொஞ்சம் உலக புகழ் அழையணும், நல்ல பாப்புலராக இருக்கணும், டிவியிலெல்லாம் வரணும், எல்லார் வீட்டுக்கும் ஹாலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல ஆசை நிறையா தான் வச்சுருக்கோம் 2 பேரும். என்ன செய்யறது தெரியலையேன்னு சொன்ன உடனே இவர் நம்ம ரகு, இந்த மாதிரி அரவிந்தா, நான் ஒரு 5 வயதானவரோட கான்டாக்ட் வச்சுருக்கேன். அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே நாளில் பிறந்தவங்க. லைஃப் ஸ்டைலில் பல விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது எல்லாரும் ஒய்ஃபை இழந்துட்டு ஒரு 68-63 வயசு தான் ஆகுது எல்லாருக்கும். ஆனால் எல்லாருடைய ஒய்ஃபும் ஒரு 58-59 போயிட்டாங்க, சிங்கிளாக இருக்காங்க. பசங்கள்லாம் இவங்களை கவலைப்படுற மாதிரி தெரியல, எல்லாம் ஃபாரின் கிரண்டு அங்கே எங்கேயோ போய் செட்டில் ஆகிடுது. எல்லாம் வந்து சிங்கிள்ஸ், ரெடி டு மிங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக போகுதுப்பா. அந்த ஒத்துமை இருக்கு, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. எப்படிடா இந்த 5 கழுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒத்துமையாக இருக்குன்னு. அதில் ஒருத்தர் மினிஸ்டரோட ரைட் ஹேண்டாக இருந்து நல்லா வசதியாக இருக்காரு. மினிஸ்டர் கோடியாக சம்பாதிச்சதெல்லாம் தெரிஞ்சு அந்த கதையெல்லாம் சொல்கிற போதும் ஆச்சரியமாக இருக்குது. அவர் இப்போ எக்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டார் பாவம், வயசான காலத்தில் அவர் பாட்டுக்கு ஓரமாக எங்கேயோ இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஏன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேயா. ஆனால் இதில் வந்து ஹீரோயின் ஏதாவது என்னது ஹீரோயினா? இதில் எதுக்கா ஹீரோயின்? இல்லையா, 5 ஒத்துமையாக இருக்கிற கிழமைகளுக்குள் நடுவில் வந்து பிரச்சனை இல்லாமல் ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறேன். இதை வச்சு கதை ஒன்று கிரியேட் பண்ணலாம். நம்ம என்ன சொல்கிற, லவ் டுடே எல்லாம் படம் வந்து பிச்சு உதறிட்டேன். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தாத்தா, எங்கள் வீட்டில் ஒரு தாத்தா, பக்கத்து வீட்டு தாத்தா, ஏற்று இந்த மாதிரி ஒரு 4-5 கிழமைகளை வச்சு 2-3
வசீகரமான பெண்களையும் அதில் போட்டு, அதாவது வாரிசு இருசு எதுவுமே இல்லாமல் தனியாக இருக்கிற கிழவங்களை வச்சு ஒரு வித்தியாசமான கதை. எவ்வளோ கதைகள் பண்ணுறானுங்க. பாட்டி சொல்லை கேட்காதே, பாட்டி சொல்லை தட்டாதேன்னு வந்த படம்லாம் பிச்சு உதறிச்சு. 60ல் மாசே வரணும் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த காலத்தில். அந்த மாதிரி படங்கள் வந்து நாளாச்சு. இந்த தாத்தாக்கள் எல்லாம் ஜாலியாக வந்து எல்லாம் செய்கிறாங்கன்றீங்க, அதை வச்சு நம்ம சீன் பண்ணிடலாம், ஜோரா ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணேன்னு சொல்ல, ஆ இவ்வளோ நாள் நமக்கு இது தோணாமல் போச்சேன்னு மணி, ஐ மீன் நம்ம ரகு, ஒன்றும் ஒரி பண்ணாதையா, நாளைக்கே நான் கரெக்டாக ஒரு கதையை ரெடி பண்ணிடுறேன்னு சொல்ல, அரவிந்தன் நானும் இன்னைக்கு நைட்லாம் தூங்காமல் யோசிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு கதையை ரெடி பண்ணிடுவோம், கட 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 கடன்னு சீன்ஸை போட்டு ஒன்லைன் நீங்கள் போட்டோம்னா எவனாவது நம்ம ப்ரொடியூசரை பார்க்க நிறைய பேர் வரானுங்க, சீப்பாக அவனு தட்டி விட்டுலான்னு சொல்லி நான் ஒரு ஆளை பிடிக்க ட்ரை பண்ணுறேன்லாம் சொல்லி அவங்க போட்ட பிளான் கடகடா குடுகுடு கிடுகிடு கடகடான்னு வளர ஆரம்பிச்சிடுது. ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டானுங்க. அந்த 5 அதிசய தாத்தாக்கள்னு போட்டான் டைட்டில். அந்த 5 அதிசய தாத்தாக்கள் அப்படின்னு ஒரு சினிமா விளம்பரம் வந்த உடனே வருகிறது விரைவில் போட்ட உடனே எல்லாரும் கியூரியாசிட்டி எல்லாருக்கும் கொன்னுடுச்சு. அப்படின்னு ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல இருந்து டைட்டிலே நல்லா இருக்குங்க, உங்க மினிமம் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க வாங்கிக்கிறோங்கன்னு சொல்ல, ஆஹா அப்படின்னு என்ன ஒரு 2 crores கொடுங்க போதும், இந்த படம் கிட்டத்தட்ட 250 கோடி கலெக்ட் பண்ணலாம் அடிச்சு விட்டான் அரவிந்தன். அப்புறம் பேச்சு மாறக்கூடாதுங்க, 2 crores அக்ரிமெண்ட் இப்போ போட்டுடலான்னு கொடுத்துட்டானுங்க. ஆச்சரியமானால் உண்மை, அதாவது சில பேருக்கு வரணுன்றதா வந்துருங்க. ஸோ அந்த தாத்தாக்கள்கிட்டயே போய் பேசி கீசி 5 பேர்கிட்டையும் நீங்கள்லாம் சும்மா ஜாலியாக என்ன டெய்லி பண்ணுறீங்களோ அது இது பண்ண சில வசனங்கள்லாம் நாங்கள் சொல்கிறத வந்து சாதாரணமாக இப்போ பேசுகிற மாதிரியே ஜாலியாக பேசுங்க நீங்கள்லாம் சொல்லி இல்லி ஷூட்டிங் ஆரம்பித்து கிடுகிடுன்னு 35 நாளுக்குள்ளே படத்தை முடிச்சிட்டானுங்க. அதாவது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த படம் ரெடி ஆகி தியேட்டரில் ரிலீஸ் ஆக 5 தாத்தாக்களும் படு பிரபலம் ஆயிட்டானுங்க. கொண்டாட்டமோ கொண்டாட்டம். அவங்கள விடுங்க, நம்ம உலக புகழ் படணும்னு நினைச்ச ரகு, அவருக்கு அடிச்சது பம்பர் பிரைஸ். எல்லாரும் ரகு ரகு ரகுன்னு சொல்லி, ஏன்னா அவரும் ஒரு ரோல் பண்ணிட்டார். அதில் அவருடைய அந்த சொந்தக்கார பொண்ணு இவருக்கு அந்த அறிமுகப்படுத்தி அதுக்கு ஒரு ரோலை கொடுத்து அதுவும் நடிச்சுது. அப்புறம் நம்ம இவர் இருக்காரு மெயின் ஹீரோவா பண்ணிட்டாரு அரவிந்தன். கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் போட்டு இவங்க 2 பேருமே பூந்து விளையாடி இருந்தாங்க. பிரமாதமாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஓஹோ ஓஹோன்னு ஓட அவ்வளவுதான். அப்புறம் என்ன பிரமாதமாக போச்சு. இப்போ நல்ல இடம் கிடைச்சிருச்சு நம்ம அரவிந்தனுக்கு, அந்த பெண்ணுக்கும் நல்ல இடம் கிடைச்சிருச்சு, நல்லா நடிச்சிருக்கு, நல்ல கேரக்டர் ஒன்று. இவன் என்ன சும்மா இருப்பானா நம்ம ரகு, அவனும் குஷி ஆயிட்டான். ஆனால் அவனுக்கு வீட்டுக்குள்ளே நுழையணும், டிவியில் எல்லா எதிரையும் சேனலில் வரணும், அதில் வரணும், இதில் வரணும் ஆசைப்பட்டு ஒரு பக்கம் நடிப்பு, ஒரு பக்கம் டிவியில் ஆங்கரிங் எல்லாம் பண்ணி கண்ணி அவனும் பாப்புலராக இந்த 5 ஒத்துமையான தாத்தாக்கள் என்ன ஆனாங்க, இன்னும் இருக்காங்களே. இப்போ சினிமா புகைன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா ஒரு நாளைக்கு ஹேய் இந்த வாரம் ஃபுல்லாக நான் பிஸி ஏவிஎம்மில் இருப்பேன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் வாகினியில் இருப்பேங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாரும் பிஸி ஆகி ஹாப்பி என்டிங். வழக்கம் போல அதிசய ஒற்றுமை உள்ள 5 தாத்தாக்கள் 5 ஆட்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ரகுவும் சந்தோஷம், அரவிந்தனும் சந்தோஷம், அவங்க சொந்தக்கார பொண்ணும் அந்த அரவிந்தனை லவ் இடிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ரகு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கொண்டிருக்கிறார். கதை முற்றும். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் கடைசியில். ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். இந்த கதையுடைய முடிவு உங்களுக்கு ரொம்ப என்னையா இதெல்லாம் நடக்காத விஷயத்தை பற்றி இந்த ஆள் பேசிக்கிட்டு கிடக்காரு, இப்படியெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு நீங்கள் இந்த கதையை கேட்டுவிட்டு நினைக்கலாம். ஆனால் நான் நாடக உலகம் சினிமா உலகத்தில் இருந்தபோது எங்களுடைய சூப்பர் ஹிட் நாடகம் ஒன்று நல்லா ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கிற போது திடீர்னு ஒரு ஹாலில் ஒரு ஆள் வந்து யார் இந்த குழு நடத்துகிறாங்கன்னு கேட்ட உடனே நானும் என் பார்ட்னரும் எஸ் என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டோம். உங்ககிட்ட பேசுகிறேண்ணா
அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்தை படமாக எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு அப்படின்னாரு. என்ன சார் நாடகத்தை பார்க்கவே இல்லை அதுக்குள்ள அப்படின்னு கேட்டோடனே, இல்லை அதுக்கு தான் வந்திருக்கேன் பார்க்க, ஏற்கனவே இதை பற்றி ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, நான் எது எது நல்லா இருக்கு, கதைகள் நல்ல கதைகளாக இருந்தால் விடுறதில்ல, படமாக எடுத்துருவேன், இது வரைக்கும் 12 படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஒன்று அப்படியா 12 படம் எடுத்திருக்கீங்களா? ஆமாம், எல்லாமே கமலஹாசனே நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்லாம் சொல்ல, ஆஹா நமக்கு அடித்து விட்டது ஜாக்பாட் அப்படிலாம் சொல்லி சந்தோஷப்பட்டு. ஆனால் உண்மையிலேயே எங்கள் நாடகங்கள் 4 நாடகங்களை படமாக எடுத்தார் அவர். அவ்வளோ ஒரு நல்ல தங்கமான மனிதர். ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அவருடைய ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தார். போகும்போது பார்த்தால், என்ன சாப்பிட்றீங்கன்னாரு. காஃபி டீ எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு. காஃபி சொல்லப்பா அப்படின்னா, ரூமில் ஒரு 10 பேர் இருக்காங்க. காஃபி சொன்னாங்க. பையன் செவத்தில் அடித்த பந்து போல திரும்பி ஐய பழைய பாக்கி இருக்கான் சார், அதனால காப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னது பாக்கியா? யார் அது அப்படிலாம் சொல்ல, நான் உடனே ஒரு 20 ரூபாய் கொடுத்து, சார் இது கொடுத்துட்டு சொல்லுங்கள் சார். உடனே எந்த விதமான சங்கோச்சம் இல்லாமல் அதை வாங்கி கொடுத்து, சரி டீ வாங்கிட்டு சொல்கிறாரு. எனக்கு இவர் படம் எடுத்து ஐயோ என்னடா இது அப்படின்னு ஆச்சரியம். உங்களுக்கு வருதா வரலையா? அதாவது படம் எடுக்கிறேன்னு சொன்ன ஒருத்தர் அடுத்த நாளைக்கு போனாக்க கடன் பாக்கின்னு சொல்ல ஆச்சரியப்பட்டு என்னப்பா இது நினைக்கிற போது, உண்மையிலேயே சொல்கிற 10 பைசா கையில் காசு இல்லாமல் ஒரு கோடீஸ்வர ஃபைனான்சியர்கிட்ட அவர் ஏற்கனவே எடுத்திருந்த படங்கள்லாம் வச்சு அந்த படத்தை அழகாக 45 டேஸில் முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணி 100 நாள் போச்சு. அதுதான் இதில் ஆச்சரியம், உண்மை. அதனால தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணி இந்த கதையை நான் சொன்னேன். இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.